அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியா நடிகர் தனுஷ் தன்னுடைய கட்சி தொடங்குற வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ்நாட்டில இருந்து டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு வழக்கறிஞர்களை அனுப்பி வச்சு கட்சியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அனுப்பியிருக்கிறாரு. 5 பெயர்களை சூஸ் பண்ணி இதுல ஏதாச்சும் ஒண்ணுக்கு அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அனுப்பியிருக்காரு. ஸோ இப்போ தனுஷ் அவர்கள் கட்சி தொடங்குறாரு. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட போறாரு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. இப்ப இப்படி ஒரு அரசியல் வருகை வர்றதுனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியுது இவர் ஒரு சக நடிகர் அப்படிங்கும்போது இன்னொரு நடிகர் தான் இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருக்காரு. அப்போ ஒரு சினிமா நடிகனை பார்த்து மக்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னா, ஏற்கனவே செலுத்தியிருக்காங்க அப்படின்னா அது ரெண்டா பிரியும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியதில் சிம்பு ரசிகர்களும் இருக்கும், தனுஷ் ரசிகர்களும் இருக்கும், எல்லா ரசிகர்களும் இருக்கும், அஜித் ரசிகர்கள் கூட இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடிகர்கள் வர வர அந்த வாக்கு வங்கி பிரியும் அப்படிங்கிறது எல்லாரும் போடக்கூடிய கணக்கு. ஆனா விஜய் ரசிகர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க. என்னன்னா, சீமானோட ஓட்டு 4 விழுக்காட்டுல இருந்து கீழே குறைய போகுது, இருக்கக்கூடிய 4 விழுக்காட்டையும் தனுஷ் வாங்கிட்டு போறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் இது பேசுற மாதிரி தெரியல. திட்டமிட்டு தாவேக்க ஐடிவிங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு டூல் கிட்ட கொடுத்து எல்லாரையும் போட சொல்றாங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவ்வளவு கமெண்ட்ஸ். தனுஷ் கட்சி தொடங்குறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எங்க வந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா விஜய் ரசிகர்கள் போயிட்டு சீமானுக்கு தான் இதனால பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டே இருக்கிறாங்க. இப்படி விஜய் ரசிகர்கள் பதிவிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டின்னு நம்ம சொல்லலாம். தனுஷும் அரசியலுக்கு வந்தா ஒருவேளை நம்ம தலைவர் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களுக்கு போட்டியா வந்துருவாரோ அப்படிங்கிற எண்ணம் தான், வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் பாருங்க, எல்லாரும் விஜய் ஆயிட முடியுமா, அரசியலுக்கு வந்த உடனே எல்லாரும் முதலமைச்சர் ஆயிட முடியுமா? இப்போ 2026ல விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார் இல்லையா? அப்போ போஸ்ட் போடும்போது 2031ல தனுஷ் முதலமைச்சராக இருப்பாருன்னு சொல்லி தனுஷ் ரசிகர்கள் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சிஎம் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. உடனே கீழே கமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எப்படி எல்லாரும் நீங்க சிஎம் ஆயிட்டீங்கன்னா அப்ப அந்த சிஎம் சீட்டுக்கு ஒரு மரியாதை இல்லையா, எல்லாரும் சூனாப்பான ஆயிட முடியுமா அப்படின்னு பேசிக்கிறாங்க. தனுஷுக்கு இப்போ கட்சி தொடங்கி சிஎம் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்றேனே தெரியல. எப்பா இதைத்தான்ப்பா நிறைய பேர் நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் உங்ககிட்ட. விஜய் அவர்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கட்சி தொடங்குறாரு, அப்புறமே உடனே தேர்தலில் போட்டிடுறாரு, முதலமைச்சர் ஆயிட்டார். இதை அவர் கனவா கூட கண்டிருக்கலாம். விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இதை இப்படிதான் நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு கூட ஆசைப்பட்டிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இப்படி அவரு நினைச்சு கட்சி தொடங்கும் போது நம்ம என்ன சொன்னோம், ஏங்க அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, கட்சி தொடங்குறீங்கன்னா நீங்க போராட்ட களங்கள்ல நீங்க மக்கள் கூட ஒன்னா சேர்ந்து நிக்கணும், பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும், ஒரு மக்கள் இயக்கமா நீங்க செயல்படணும், அப்புறம் தான் நீங்க கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வர நினைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவர்கள் அப்படி பண்ணல. இப்ப அவர்களோட அதே பாணியில இன்னொரு நடிகர் வந்தா மட்டும் இது எப்படிங்க சரியா இருக்குமா, இவர்கள் என்ன வேலை பார்த்தாங்க, இவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாங்க. இப்போ அடுத்த விஜய் தனுஷ் தான் அப்படின்னு இவர்கள் பேசும்போது ஏத்துக்கவே முடியல. எது விஜயும் தனுஷும் ஒன்னா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இவர்கள் என்னென்ன பேசியிருந்தாங்க தெரியுமில்ல, அடுத்த எம்ஜிஆர் எங்களுடைய தளபதி விஜய் தான், அடுத்த ஜெயலலிதா நாங்க தான் அப்படின்லாம் அவர்கள் பேசிட்டு இருப்பாங்க. முதலமைச்சர் ஆயிட்டாங்க, அது வாழ்த்துக்கள், அது தனி. ஆனா இதே விஷயத்தை தான் நீங்களும் பேசிட்டு இருந்தீங்க. இப்படி இன்னைக்கு தனுஷ் ரசிகர்கள் எங்களுடைய சிஎம் தனுஷ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் எரியுது இல்லையா? அந்த எரிச்சல் தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பலருக்கும் இருந்துச்சு, நான் உட்பட. அதனால அதை ஏத்துக்குங்க. அப்படியா தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வர்றாரா, ஓகே வரட்டும், செயலாற்றுங்க, நீங்க பேச பழகுங்க. அடிப்படையில நடிகர்கள் இது மாதிரி அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறத நான் விரும்புறது இல்லை. அது நம்ம எல்லாருமே எதிர்க்க வேண்டிய ஒன்று. ஏன்னா இவங்கெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே மக்கள் மேல பற்று கொண்டவங்க கிடையாது. ஒரு பெரிய பாப்புலாரிட்டி நம்ம கிட்ட இருக்கு, இதை வச்சு நம்ம அரசியல ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கான அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். இதே தான் விஜய்க்கும், இதே தான் தனுஷுக்கும், இதே தான் எம்ஜிஆர் அவர்களுக்கும். நம்ம அதே சேர்த்து தான் பேசணும். நம்ம எப்பவுமே எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே திமுகவில் பயணிச்சிருந்தாலும் அவர் அரசியலில் வருவதற்கு, அரசியலில் வளருவதற்கு அடிப்படையாக இருந்தது மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தது அல்ல, அவருடைய சினிமா பிரபலம் தான். அது திமுக பயன்படுத்திக்க பார்த்தாங்க, அவருக்கு கட்சியில முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அவரை வச்சு ஆட்சியை பிடிக்க நினைச்சாங்க, ஆட்சியும் பிடிச்சாங்க. அதற்கப்புறம் அவர் வெளியே தனியா கட்சி தொடங்கிட்டார். ஸோ இதான் நடந்த விஷயம். அதே விஷயம் தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும், நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் உச்ச நட்சத்திரமா இருக்கிறோம், அப்போ நாம கட்சி தொடங்கி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம், அதை அவர் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டார். இப்ப இவர் ஜெயிச்ச உடனே தமிழ்நாட்டில் உள்ள பல நடிகர்களுக்கு தூக்கம் கெட்டுரும். நீங்க பாத்தீங்கன்னா அது யாரா வேணாலும் இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், சிம்புவா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். இப்ப விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரா, அப்ப விஜய்க்கு அடுத்து யார், இதுக்கு அப்புறம் யார்? அப்ப நடிகர் இன்றும் சிஎம் ஆக முடியும். தமிழ்நாட்டு மக்கள் சினிமாவில் நடித்த ஒரு நடிகரை
முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் பல நடிகர்கள் கட்சி தொடங்குறாங்க, யாருமே ஜெயிக்கல. ஆனா இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிட்டாரு. அப்ப நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல நடிகர்களினுடைய தூக்கத்தை வந்து கெடுத்துருக்கோம். அந்த வரிசையில தான் ஆளா தனுஷ் வந்து கிளம்புறங்கிறாப்புல. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட போறாரு. அதற்கான கட்சி தொடங்குறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்து. சரி, இப்போ தனுஷ் வராரு இல்லையா, இப்ப பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சிம்பு அவர்கள் வர்றாரு. சிம்பு என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னோட சொந்தக்காரங்க கிட்ட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசிகர் மன்றங்களை வந்து பிரிச்சு கொடுத்து, நீங்க ரசிகர் மன்றங்களை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, நாம இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பல்ஸ் பாக்குற மாதிரி ஒரு சில நபர்களை வேட்பாளரை நிப்பாட்டுவோம். அதாவது சிம்புவினுடைய ரசிகர்கள் அப்படிங்கிற பேர்ல நிப்பாங்க. நின்று ஜெயிச்சாங்கன்னா நமக்கான ஆதரவு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம பின்னாடி சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி தேர்தல் நம்ம வந்து களம் கண்டுக்கலாம். எப்படி வந்து விஜய் வந்தாரோ அதே பாணியில சிம்பு அவர்கள் வர்றதுக்கான திட்டமும் இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி, சரியா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி, சவுக்கு சங்கர் அவர்களினுடைய அலுவலக திறப்புக்கு நடிகர் சிம்பு அவர்கள் போயிருந்தார். ஸோ இது ஒரு எதர்ச்சியான ஒரு வருகையா இருக்கும். இவர்கள் வந்து சவுக்கு சங்கர் தரப்புல இருந்து சிம்புவை கூப்பிட்டுருப்பாங்க, வந்திருப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அங்க கேட்ட சில கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா. என்ன கேட்டாங்கன்னா, நீங்க எப்போ அரசியலுக்கு வர்றீங்க, நீங்க அரசியலுக்கு கண்டிப்பா வாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் போயிட்டு சிம்புவை கூப்பிடுறாரு. அது கேள்வி கேட்டு நிப்பாட்டல, நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்படி கேட்கும் போதே நினைச்ச இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு அரசியலுக்கு வருவதற்கு எண்ணம் இருக்கிறதா சார்? தெரியலையே, பெருசா ஒரு கேள்வி கேட்டு. So it is open. It is open. அவ்வளவுதான். 5 வருஷம் இருக்கு, நாளைக்கு தேர்தல் கிடையாது, 5 வருஷம் இருக்கு. நீங்கள் வர வேண்டும். இல்ல நீங்களே 5 வருஷத்துக்கு அப்புறம் வர வச்சிருவீங்க போல. நீங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நான் அதை சொல்லிட்டேன். அதான் காலம் தான் காலம். அவர் பாடிய துதியை கவனித்தீரா, அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்டா தெரியல அப்படிங்கிறது, காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் எல்லாரும் சொல்றதுதான். இதுதான் வந்து விஜய் சொன்னாரு, இதைதான் வந்து ஸ்டாலினோட மகன் உதயநிதியும் ஆரம்பத்துல சொன்னாரு, நான்லாம் அரசியலுக்கு வரவே மாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் காலம் முடிவு பண்ணிட்டுவாங்க, கடைசியில் வந்துருவாங்க. வந்த உடனே அவரை தூக்கி துணை முதலமைச்சரெல்லாம் உட்கார வச்சாங்க. ஸோ இப்படிதான் வந்து அரசியல் களம் இயங்குது. அதுக்கு சிம்புவும் விதிவிலக்கு இல்லை. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வருது என்னன்னா, இது ஏதோ எதர்ச்சியா சவுக்கு சங்கர் கூப்பிட்டு அந்த கேள்வி கேட்கல. சிம்புவே வந்து பாத்தீங்கன்னா அவரை சவுக்கு சங்கரை கூப்பிட வச்சு, என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி சில கேள்விகள் கேளுங்க அப்படின்னு கேட்ட மாதிரி தான் இருக்கு. இது எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டா இருக்கும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் இருந்து பாக்குற மக்களுக்கு தெரியுற விஷயம் வேற, இந்த பக்கம் இருந்து இவங்க பேசிக்கிறது வேற இல்லையா. அதன் அடிப்படையில் இந்த மாதிரிலாம் அவங்க பேசுறாங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் பேசி வச்சு எடுத்திருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. தோணுது மட்டும் இல்லை, அதை உறுதிப்படுத்துற வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வெளியான பத்திரிகை செய்திகள்லாம் இருக்கு. சிம்புவும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல கிளம்புறங்கிறாரு அப்படிங்கிற செய்தி. இவருங்க 2 பேர் மட்டும் இல்லைங்க, சிம்பு தனுஷ் மட்டும் இன்னும் வரிசையா பல பேர் வருவாங்க. யாரையுமே தடுக்கவே முடியாது, யாருக்குமே தூக்கமே இருக்காது. இவர்கள் வந்து விஜய் ஜெயிச்சிட்டாரா, அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமே, நம்மளும் ஜெயிச்சிருக்கலாமே. ரஜினியும் இதுல விதிவிலக்கு இல்ல. இப்ப வந்த விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி ஜெயிச்சிட்டாரே, நீங்க ரொம்ப நாளா இருக்கிறீங்களே, ரொம்ப நாளா அரசியலுக்கு வருவேன்னு சொன்னீங்களே, ஒருவேளை நீங்க வந்திருந்தா ஜெயிச்சிருப்பீங்களான்னு கேட்டதுக்கு ஆமா கண்டிப்பா நான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லி ரஜினி அவர்கள் சொல்றாரு. ஸோ அவருக்குள்ளேயும் அந்த ஆசை இருந்திருக்கு. அவரும் ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேஷன்ல தான் அவருமே இருக்கிறார். அப்போ பல நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா நீங்களாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பேசுற கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிச்சு. ஏன்னா நம்மளே வந்து விஜய் அவர்கள் ஜெயிக்கவே மாட்டாரு முழுசா நம்பிக்கிட்டு இருந்தவங்க தான். விஜய் அவர்களே நாம முதலமைச்சர் ஆக மாட்டோம்னு நம்பிட்டு தான் இருந்தாரு. அதனாலதான் வந்து திருச்சி கிழக்கு, பெரம்பூர்னு 2 தொகுதியில போட்டிட்டாரு. 2ல 1ஆவது ஜெயிக்கணும்னு, கடைசியில் 2யுமே ஜெயிச்சிட்டாரு. அது அவருக்கே அதிர்ச்சியான விஷயம் தான். ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல அடுத்தடுத்து நடிகர்கள் பல பேர் வருவாங்க. இப்ப இவர்களுடைய வருகை யாரை பாதிக்கும்? சீமானையா இல்ல திமுகவையா அதிமுகவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இவர்கள் எந்த பாணியில் அரசியலுக்கு வர்றாங்களோ அதே பாணியில இங்க ஒரு கட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் தாவேக்காவை தான் பாதிக்கும். நீங்க வந்து சீமான் இருக்கக்கூடிய அந்த 4 விழுக்காடு வாக்கை வந்து பங்கு போட்டுப்பாங்க அப்படின்னா, இவர்கள் வந்து சீமானை வந்து கட்சி காலியாக போகுதுன்னு பேச நினைச்சுக்கிட்டு அரசியல் கட்சி தொடங்க வர்ற நடிகர்களுக்கு எதிராக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்கள் 4 விழுக்காடு வாக்கு வங்கியை குறி வச்சு அரசியலுக்கு வரல. விஜய் அவர்கள் எந்த சீட்ல உட்கார்ந்துருக்காரோ அந்த முதலமைச்சர் சீட்டை குறி வச்சு தான் அவர் அரசியலுக்கு வராங்க. அதுக்கு 4 விழுக்காடு ஓட்டு பத்தாது, 40 விழுக்காடு ஓட்டு வேணும். அப்ப அந்த 40 விழுக்காடு ஓட்டு சீமான் கிட்ட இல்ல, விஜய் கிட்ட தான் இருக்கு. அப்ப அவர்களோட டார்கெட் வந்து விஜய் தான். விஜயை விட பெட்டரா பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தனுஷ் கூட கடந்த அந்த ரசிகர் மன்ற கூட்டத்துல திருவள்ளூர்ல பேசும்போது கூட, நம்ம ரசிகர்கள் வந்து ஒழுக்கமா இருக்கணும், தனுஷ் ரசிகர்கள்னா ஒரு பெயர் சொல்லணும், நீங்க வண்டிக்கு பின்னாடி வராதிங்க, நீங்க வந்து கூட்ட நெரிசல்லாம் ஏற்படுத்தாதீங்க, ரொம்ப ஒழுக்கமா நடந்துக்கங்க அப்படின்லாம் வந்து விஜய் ரசிகர்களை சீண்டி நாம கரெக்டா இருக்கணும்னு சொல்லி சொன்னார். இது எல்லாமே வந்து டைரக்டா விஜய் அட்டாக் பண்றதுதான். அப்ப இந்த இடத்துல சீமானுக்கான ஸ்கோப் என்னன்னு பார்க்கும்போது, இனிமே இந்த மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசா வரப்போற நடிகர்கள் கிட்ட இருந்து
உண்மையான மாற்று அரசியல் எது அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி ஸ்டாண்ட் அலோனா இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கட்சிகள்ல இன்னொரு கட்சியா நாம் தமிழர் இருக்காது, தனித்துவமான கட்சியா இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ இங்க திமுக அதிமுக வந்து பவர்ஃபுல்லா இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி ஒரு 3வது இடத்துல இருந்தாங்க. அப்பதான் தாவேக்கா 4வது அணியா உள்ள வராங்க. ஆனா விஜய்க்கு மிகப்பெரிய நட்சத்திர பின்புலம் இருக்கு, பெரிய மெகா ஸ்டார் இல்லையா. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிமுக வேண்டாம், எனக்கு புதுசா ஒரு கட்சி வேணும், அது வந்து ஒரு மாற்று அரசியலா இருக்கணும், திராவிட அரசியல் இல்லாம ஒரு மாற்று அரசியல், அது மட்டும் இல்லாம நிர்வாக ரீதியாகவும் ஒரு ஊழலற்ற ஒரு கட்சியா இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது மக்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷனா சீமான் இருந்தார். அதுக்கப்புறம் விஜய் வரும்போது சீமானுக்கு ஓட்டு போடலாம், ஆனா ஜெயிக்க மாட்டாரு, விஜய் ஜெயிச்சிருவாரு, அப்ப விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பல பேர் வந்து விஜயோட பாப்புலாரிட்டிக்காக விஜய் பக்கம் போறாங்க. இப்ப விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு. இப்போ தாவேக்கால உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மேல பல குற்றச்சாட்டுகள் வருது, அவர்களும் வந்து ஊழல்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் ஒரு 100 நாள் கேப்லயே வந்து வர ஆரம்பிக்குது. அப்ப இது இன்னும் 1 வருஷம் ஆனா என்னவா இருக்கும், 2 வருஷம் ஆனா இந்த மனநிலை எப்படி மாறுன்றதை நீங்க பாத்துக்கங்க. ஸோ மக்கள் மத்தியில தாவேக்கா மீதும் எதிர்ப்பு உணர்வு உருவாகும். அப்ப இதை அறுவடை பண்றதுக்கு இன்னொரு நடிகர் வந்து உள்ள வந்து அதை எடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேள்விக்குறி. ஏன்னா களத்துல ரொம்ப வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மேல நீங்க ஊழல் குற்றச்சாட்டுகளோ இல்ல இவர்கள் வந்து கொள்கையை சமரசம் பண்ணிட்டு ஒரு கூட்டணி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ ஒரு சரியான ஒரு மாற்று அரசியலை மக்கள் விரும்பினாங்கன்னா நீங்க எனக்கு ஓட்டு போட்டுருக்கணும்னு சீமான் அவர்கள் கேட்பாரு. அதுக்கு மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? இதுல வந்து விஜய் ரசிகர்கள் வேணா விஜய திட்டி சீமான் பேசுறாரு, நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் விஜய்க்கு எதிராக பேசுறாங்கன்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் சீமானை வெறுக்கலாம், சீமானுக்கு ஓட்டு போடாம இருக்கலாம். ஆனா மற்ற நடிகர்களினுடைய ரசிகர்களோ இல்ல பொதுமக்களோ விஜயை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. விஜயை திட்டாரு அப்படின்றதுனாலயே நாங்க சீமானுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்ல வேண்டிய தேவை மனநிலை அவர்களுக்கு இல்லை. அப்போ அந்த மாற்று அரசியலுக்கு அவர்கள் வருவாங்க. அப்போ திமுக அதிமுக போக மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சிகள் வேண்டாம், நமக்கு ஒரு புதுசா ஒரு நபர் வேணும்னு தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது விஜய் ரசிகர்கள் மட்டும் போட்ட ஓட்டு இல்லை. ஏன்னா விஜய் ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு விஜய் ஜெயிச்சிருப்பாரு நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. நீங்க வந்து உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 5 பேர் தான் வந்து விஜயினுடைய ரசிகர்களா இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, விஜய்க்கு ஒரு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற அடிப்படையில தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. எங்க அண்ணன் விஜய், என் மகன் விஜய் அப்படின்னு இந்த ஜூனியர் ஆக்டர் ஆன்டி மாதிரி ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே வந்து விஜய் ஓட்டு போட மாட்டாங்க. என் அன்பு மகனே விஜயே அப்படிலாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அது ஒரு கூட்டம் இருக்கு, அது ஒரு பெரிய கூட்டம் தான், ஆனால் அது பெரும்பான்மை கூட்டம் கிடையாது. ஸோ அப்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொதுமக்களும் விஜய்க்கு இந்த முறை பெரிய அளவில் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு ஒரு மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் தான் அடுத்து வர முடியும். இங்க அடுத்தடுத்து நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது விஜய் தான். இவர்கள் வந்து சீமானை டார்கெட் பண்ணியோ இல்ல நாம் தமிழர் கட்சியோட ஓட்டை வந்து காலி பண்றதுக்காக கட்சி ஆரம்பிக்கல, விஜயினுடைய சீட்டை குறி வச்சு தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல விஜய் ரசிகர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் இது வந்து ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்துது. அதனாலதான் அவர்கள் இது மாதிரி வந்து திசை திருப்பக்கூடிய முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தங்காது, வெகு விரைவில் பல நடிகர்கள் வருவாங்க. அப்போ வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தாவேகாவினர்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்க முடியாது. திருப்பி அங்கிருந்து ஒரு கேள்வி வரும், உங்க தலைவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு. சினிமாவில் நடிச்சா அரசுக்கு வந்து சிஎம் ஆயிரலாமா அப்படின்னு கேட்க முடியாது. அந்த மாதிரியான கேள்விகளை கேட்பதற்கு தகுதியான ஒரு கட்சியா இருக்கிறது இங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கும். திமுக அதிமுகவும் கேட்க முடியாது. ஏன்னா கேட்ட உடனே சொல்லிடுவாங்க நீங்க எல்லாம் ஊழல் பண்ணீங்க, உங்களுடைய ஆட்சியில ஊழல் இருந்துச்சு, நாங்க மாற்றுக்காக போறோம்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை கட்சி ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக தெளிவா வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு தாவேகா அரசு ஆட்சியிலும் சரி இது மாதிரி மற்ற நடிகர்கள் கட்சி தொடங்கும் போதும் சரி ஒரு ஸ்கோப் அதிகமாக தான் இருக்குன்றத நான் பார்க்குறேன். நன்றி.